விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க புருஷன் நீங்க கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆன பிறகு, நீங்க 2 பிள்ளைய பெத்த பிறகு, உங்க புருஷன் உங்களுக்கு தெரியாம ஒரு நடிகையோட கல்யாணத்துக்கு போனா நீங்க என் புருஷன் மாதிரி வருமா? என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பாட்டு பாடுவீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இல்ல அவர் நல்லா நடிக்கிறாப்ல, சினிமால நல்ல பஞ்ச் பேசுறாப்புல, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாட போலாம் பில்ல பில்லாலான்னு பாட்டு பாடுறாப்புல, தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா, நான் தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா, ஆஹா இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்போர் உங்கள் விஜய்னு போடுறாப்புல. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், டான்ஸ் சூப்பர் ஆடுவாப்புல. அப்படி காலை மடக்கி மடக்கி, நான் அடிச்சா அதிரடி என் பேச்சு சரவெடி, என்னை பற்றி காதல் வெட்டி நீ அப்படின்னு காலை மடக்கி மடக்கி ஆடுவாப்புல. காலை தூக்கி தோல்ல போடுவாப்புல, வாய் அப்படி வளைப்பாப்புல, காது வரைக்கும் போகும். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் கில்லி படத்துல முத்துப்பாண்டி அடிச்சு தனலட்சுமி அப்படியே கையை பிடிச்சு கூட்டு போவாப்புல. கூட்டு போனவர் அப்படியே போயிட்டாப்புல. தனலட்சுமிய படத்துல தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது அப்படி பண்ணுவாப்புல. படத்துல பாத்தீங்கன்னா உசிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு கத்தி படத்துல தன்னூத்து கிராமத்துக்காக நிப்பாரு. தன்னூத்து கிராமத்துக்கு நிப்பாரு, ஆனா மலைப்பட்டிக்கு வந்து நிக்க மாட்டாரு. தன்னூத்து கிராமத்துக்கு நிப்பாரு, கரூர்ல செத்து போன 41 பேருக்கு நிக்க மாட்டாரு. திரைப்படத்துல பஞ்சு பேசுவான், திரைப்படத்துல 10 பேரை அடிச்சு பறத்து விடுவான், திரைப்படத்துல நல்லா ஆடுவான். நல்லா ஆடுறனா டான்ஸ் மாஸ்டர் ஆட வச்சிருப்பான். எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. நல்லா சண்டை போடுறானா ஃபைட் மாஸ்டர் சண்டை போட வச்சிருப்பாரு. நல்லா பஞ்ச் பேசினா இயக்குனர் பேச வச்சிருப்பாரு. சாம்பார் ஆப் எனக்கு படத்துல பேசலாம் தம்பி, திரைப்படத்துல துப்பாக்கி படத்துல நடிச்சவன் இல்ல தலைவன். துப்பாக்கி தூக்கி தரையில சண்டை போடுறவன் தான் உண்மையான தலைவன். சினிமால மணிக்கணக்கில் பிரஸ் மீட், எல்லா படத்திலையும் விஜய் படத்துல பாருங்களேன் ஒரு பிரஸ் மீட் இருக்கும், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பரபரப்பா பதில் சொல்லுவாப்புல. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. பத்திரிகையாளர் வந்து அந்த பக்கம் நின்னா அவன் திண்டுக்கல்ல நின்று அவன் திருச்சியில திரும்பிடுவான். என்னடா இவ்வளவு? அவன் திருத்தலையில் நின்னா இவன், அவன் செங்கல்பட்டு நின்னா இவன் செஞ்சியில திரும்பிடுவான். ஆஹா இந்த பக்கம் பத்திரிகையாளரோட ஸ்மெல் அடிக்குது, இந்த வேண்டாம் வடக்கு வேணா தெற்கு கிளம்பிடுவோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? தமிழ்நாட்டு அரசியல பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு தலைவன் விஜய். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அவனுக்கு உங்கள் வாக்கா? அறிவே இல்லாத ஒரு முட்டா பைய விஜய்க்கு உங்கள் வாக்கா என்பதை மான தமிழர்கள் சிந்திங்க. சோலி முடிச்சு. முட்டாள் முட்டாள் மக்கள் பிரச்சனை. அதேதான். ஏப்பூர் சீட்ல எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம், காஞ்சி பட்டு கொடுப்போம், நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். அதெல்லாம் இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு அப்புறம் கொடு, முதல்ல உன் மனைவிக்கு வீட்டுல இடத்த கொடு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நாங்க வந்து அண்ணன் சீர் தருவேன். அண்ணன் சீர் என்ன? ஒவ்வொரு கல்யாணம் முடிகிற பிள்ளைக்கும் 1 பவுன் தங்கம் தருவேன். நான் காஞ்சிபுரம் பட்டு தருவேன். அண்ணன் சீர் அப்பறம் கொடுக்கலாம், முதல்ல அப்பா சீர் கொடுத்து லண்டன்ல இருக்கிற பிள்ளை நல்லா ஒழுங்கா படிக்க வை. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? தாய் மாமன் சீர் அப்புறம் தரலாம், முதல்ல தகப்பன் சீர் கொடுத்து சென்னையில விடுதியில தங்கியிருக்க உன் மகனுக்கு தகப்பன் சீர் கொடுங்க. என்ன கட்டுன பொண்டாட்டி விவாகரத்து கட்டி சென்னை நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கு. கூச்சமே இல்லாம, வெக்கமே இல்லாம, மனசாட்சி இல்லாம, மனித பண்பே இல்லாம, அடிப்படை புரிதல் இல்லாம, அரசியல் நாகரிகம் இல்லாம ஒரு நடிகையோட ஜோடி போட்டு கல்யாணத்துக்கு போறவனுக்கு நாட்டிலே முதலமைச்சர் ஆனால் எப்படி நாடு நல்லா இருக்கும் என்பதை அறிவார்ந்த பெண்கள் சிந்திச்சு பாருங்க. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ஆனா ஒரு தங்கச்சி சொல்றா, ஒரு தங்கச்சி, நான் விஜய்க்கு அம்மா இல்லைன்னா அம்மாவா இருப்போம், விஜய்க்கு அக்கா இல்லைன்னா அக்காவா இருப்போம், பொண்டாட்டி இல்லைன்னா சரதாண்டா. டேய் சரதாண்டா, நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க.
நாங்கள் மேடையில் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று நாங்க இங்க எங்களுக்கு எதுவும் உண்டு, மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இடம் தமிழினம், உலகத்துக்கு பண்பாட்டை கற்றுக் கொடுத்த இடம் தமிழினம். நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மேடையில. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நாங்க மேடையில முழங்குறது, நரம்பு வந்து இங்க வெடிக்கிறதுக்கு கத்துறது. அங்க பார்த்தா என்டிடிவி ரிப்போர்ட்டர் கழுத்துல துண்டை போட்டு டிவிகே 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 தளபதி தளபதி. அவன் தளபதி இல்ல, தமிழருடைய தளவழி தளவிதி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஒரு அடிப்படையா நடிகனா இல்ல, மனுஷனா இருக்கணுங்க. முதல்ல சென்னையில வெள்ளம், சென்னை வெள்ளத்தின் போது, இன்னைக்கு சேவை பண்ண வர்றாருல, சென்னை வெள்ளத்தின் போது தன் வீடு இருந்துச்சு, எத்தனையோ மண்டபங்கள் இருந்துச்சு, ஒரு இடத்த கூட திறந்து விடல. ஆனா சென்னை வெள்ளத்தின் போது மக்கள் கஷ்டப்படுறாங்க, என்னுடைய வீட்டை பயன்படுத்தி கொண்டு, வாழ்ந்த வீட்டை சென்னை வெள்ளத்துக்கு பயன்படுத்த கொடுத்த ஒரே நடிகர் நம்முடைய அஜித்குமார் மட்டும்தான். அவர் காலு கட்டவரல் மயிருக்கு கூட இந்த விஜய் வரமாட்டான். கால் கட்டவரல் மயிருக்கு. எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு? நடிகர் கார்த்தி ஒரு உழவன் என்கிற ஃபவுண்டேஷன் தொடங்கி விவசாயிகளுக்கு எண்ணற்ற உதவிகள் செய்யறாரு. அப்படி ஏதாவது விஜய் செஞ்சிருக்காரா? எந்த விதமான உதவியும் செய்யாம நான் 36 வருஷம் நான் உங்களை வந்து படத்தை நடிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, நான் சிஎம் ஆயிடுறேன். சிஎம் ஆகி என்ன பண்ணுவீங்க? சிஎம் ஆகி என்ன பண்ணுவீங்க? கரூர் போல ஒரு பிரச்சனைங்க, 41 பேர் செத்து போயிட்டாங்க. சிஎம் ஆயிட்டீங்க, விஜய் ஆயிட்டாரு, என்ன பண்ணுவாரு? ஓடி போய் படுத்துருவாரு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அவன் தலைவன், மக்களுக்காக நிற்பவன் தலைவன். எவன் தலைவன்? தலையை கொடுக்க எவன் துணிகிறானோ அவன் தான் தலைவன். கையை கட்டிட்டு ஓடி போறவன்ல தலைவன். கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி ஜெயலலிதா ரோல் மாடல். யாரு? பக்கமாசுக்கு. திமுக தீய சக்தி சொல்லி கலைஞர் ரோல் மாடல்ன்றாப்ல, அதிமுக ஊழல் சக்தி சொல்லி ஜெயலலிதா ரோல் மாடல்ன்றாப்ல. நான் சொல்றேன் அன்புக்குரிய மக்களே, திமுகவை விட பேராபத்தான கட்சி இந்த தமிழக வெற்றி கழகம் என்பதை தமிழ்நாடு விரைவில் புரிந்து கொள்ளும். பேராபத்தான கட்சி அது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சு போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? விஜய் கட்சியில யாராவது விஜய் ரசிகனாக பாருங்க, சாட்டை எப்படி பேசுறாப்புல. இந்த ஊர்ல எவனா ஒருத்தன் இருப்பான், 1-2 அனில் குஞ்சி இருந்தா, கொள்கை என்னன்னு சொல்லு. ஒரு கொள்கை இருக்குல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது திருக்குறள். உன் கொள்கையை சொல்லு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போய் அது புதுசா தெரியாது. அது என்ன சொல்றான்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான வள்ளுவர் சொன்னது போல நம்ம சொன்னா, வள்ளுவர் எங்க சொன்னாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்க தளபதி தானே சொன்னாருங்கிறான். இது வள்ளுவர் எழுதின குளறலா? இல்ல இல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது தளபதி சொன்னது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையானங்கிறத திருவள்ளுவர் சொன்னதுங்கிறான். சரிதான், உன்னைய திருத்த முடியாது, வாய்ப்பே இல்ல, திருத்த முடியாது, சாதாரணமா திருத்த முடியாது. எதை திருத்தலாம்? சாட்டையை வச்சு அடிச்சு தான் இவர்களை திருத்த முடியும், வேற எது கொண்டும் திருத்த முடியாது. ஆனா உண்மையிலேயே தான் விஜய்னு ஒருத்தர் வரலன்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு தற்குறிகள் இருந்திருப்பாங்கிறது தெரியாமலே போயிருக்கும். இவ்வளவு தற்குறி இருக்காங்க தமிழ்நாட்டுல. வர்றான் பேய்